அவுதுல்லாஹி ஷைத்தான ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 786வது நாளை எட்டியிருக்கிறது. அதில் ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் வெளியிலே வந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலில் உள்ள 67% மக்கள் ஒரு பொலிட்டிக்கல் அசாசினேஷன், ஒரு அரசியல் கொலை இஸ்ரேலில் நடக்கும் என்று எங்களுக்கு படுகிறது என்று ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதோ மக்களுக்கு இடையில ஒரு பேச்சு நடக்கு. ஏதாவது ஒரு ரொம்ப பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், இஸ்ரேலுடைய அரசியல் தலைவர் கொலை செய்யப்படலாம் என்பது இது ஒரு பெரிய தகவலாச்சா. இன்னொரு சர்வேல இப்போ இஸ்ரேலுக்காக எல்லா முடிவுகளையும், காசாவில் என்ன நடக்க வேண்டும் என்ற முடிவுகளை எடுக்கிறது அமெரிக்கா தான். அமெரிக்கா அவனுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், திரும்ப எங்கேயும் கொண்டு போறது இல்லை. லெபனான்லேயும் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தாதான், ஆனால் நடந்துகிட்டு இருக்கேங்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய, நம்ம பார்க்குற செய்திகளுடைய சாராம்சம் நமக்கு சொல்லும் முடிவு. காசால திரும்ப யுத்தம் வரவிடாது அமெரிக்கா. அது அமைதியான வழியிலேயே காசாவுக்கு எல்லா நெருக்கடியும் கொடுக்க விரும்பும். ஹமாஸை வெளியே போங்கும், ஆயுதத்தை வையுங்கும், இஸ்ரேலுடைய சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ் அதிகமாக கண்டுக்காது, அப்படியே ஏதாவது நடந்தால் அதை நியாயப்படுத்தும். இப்படி அது ஒரு பெரிய அநியாயத்தை அங்கே செய்யும். இப்போ காசால உள்ள இஸ்ரேலில் உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா 78 வருஷமாகவும் நம்ம ஒரு அமெரிக்காவின் அடிமையாகவே பாதுகாப்பிலே வாழ்ந்தோம். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் மேண்டேட்டரி பிளேஸாக இருந்து பாலஸ்தீனம், அதுகளை தான் தீவிரவாதத்தை பெருசாக வளர்த்தானுவோம். அப்போ அன்னைக்கு ஆங்கிலேயர்கள், இன்னைக்கு ட்ரம்ப்பு, அமெரிக்கா, இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த 733 நாளாக நடந்த யுத்தத்தில் போர் நிறுத்தம் வரைக்கும் கம்ப்ளீட்டா இஸ்ரேலு அமெரிக்காவுக்கு அடிமையாகவே ஆகிவிட்டது. உன்னை நம்பி எப்படி வாழுதுன்னு நிறைய பேர் இஸ்ரேலை விட்டு வெளியே சொல்லுகிறார்கள். இப்போ இன்னும் 3 பாடிஸை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நைட்டு பெரும்பாலான கடத்தி வரப்பட்ட இஸ்ரேலிய இஸ்ரேலுடைய மக்களை உடல்களை மீண்டும் கொடுத்து விடுவார்கள். நம்ம அடிக்கடி சொல்றத ஒரு தடவை சொல்லிக்கிட வேண்டியது இருக்கு. கூறல் என்று இருந்தாலும், அதாவது நீ 1 வருஷத்துக்கு முன்னாடி எக்ரிமெண்ட்டை போட்டிருந்தா பாடியை தேட வேண்டிய தேவை இருக்காதியா, எல்லாம் உயிரோடையே வந்திருப்பாங்க. இப்போ பாடியை அந்த உடல்கள் கிடக்கூடிய இடத்துல நீ குண்டு போட்டதெல்லாம் அவங்க செத்தாங்க. அதுல பல குண்டுகள் வெடிக்காம கிடக்கு. ஒரு இடத்துல குண்டு போட்டா, இப்போ சின்ன ரஃபா தாக்குதல 153 டன்னு போட்டேன் அப்படிங்களாம். மனுஷ எண்ணத்திலே சேர்க்க முடியாது. அடுத்தால இப்போ எல்லோ லைனுக்குள்ளால நீ எல்லோ லைனு குச்சி வச்சு மாட்டிக்கிட்டே இருக்க, அந்த எல்லோ லைனுக்குள்ளால பாடிஸ் இருக்கு. அதை நாங்க எடுக்கணும். அதுக்கு என்ன சொல்ற? இஸ்ரேல் சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளால இருக்கக்கூடிய உடம்புகளை நான் 1, 2 இருக்கும் போல தெரியுது. ஏன்னா மேக்சிமம் போயிட்டுது. இன்னும் ஒரு 10 பாடி, அதில் 3 கொடுத்துருவாங்க. ஒரு 8 உடல்கள் தான் இனி பாக்கி. அப்போ அது பிரச்சனை இல்லாமல் போய்விடும் என்று தெரிகிறது. அடுத்தது ஒரு சின்ன வயலேஷன் அவன் டெய்லி நேற்று காணொலி நியூஸ்ல நடத்துறீங்க, 2 பேரும் ஷஹீதாக இருக்கிறார்கள். அடுத்தது அமெரிக்கால இருந்து ஒரு ரகசிய தகவல் லீக் ஆயிருக்கு. அது என்னன்னா, US leaked report that hundreds of violations, அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வயலேஷன்ஸ் அது சொல்லுது. நமக்கு தெரிஞ்சு thousands of violation of human rights in காசா. காசால நிறைய மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு. இதே ஒரு எனக்கு நம்ம கணக்கில் 114 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டாக்குமெண்ட் ஒன்று அங்கே தயாராகிருக்கு, அது லீக் ஆயிருக்கு. அதை ஒரு இடத்து வெளியில லீக் பண்ணியிருக்கான். இந்த டாக்குமெண்டோடைய முக்கியத்துவம் என்னன்னா, அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்கு, தொடர்ந்து மனித உரிமை மீறல்களை செய்யக்கூடிய நாடுகளுக்கு அமெரிக்காவுடைய உதவி பணம் போகக்கூடாது என்று. இப்போ அந்த ரூலை எடுத்து காட்டுறாங்க. அது வேணாக்கா, நீங்க $3.8 பில்லியன் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை நிறுத்துங்கிற. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஓன் டாக்குமெண்டே சொல்லுது. இப்போ அதை எவன் லீக் பண்ணானா அவனை பதவியில இருந்து தூக்கி தூர போடுவானுவான். இதுல இருக்கக்கூடிய இந்த லீக்டு டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது அமெரிக்கானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நாடு $37 பில்லியன் கடன்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு வருடமும். பப்ளிக் டெட், பொதுமக்கள் இது.
ஆனால் இஸ்ரேல் வந்து 500 மில்லியனுக்கு தான் 400 மில்லியனுக்கு தான் கடன் வாங்கியிருக்கு. அப்போ இஸ்ரேலு நம்மளை விட பொருளாதாரத்தில் நல்லா இருக்கு. அதனால அமெரிக்காக்காரனோட டாக்ஸ் மணியை ஏன் கொடுக்கணும், அமெரிக்க மக்களுடைய வரி பணத்தை ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆக கிடைக்கக்கூடிய வருமானம் நிற்கும். எனக்கு நம்மளோட இது என்னன்னா, அந்த 3.8 பில்லியனை காசானோட ரிகன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இவங்க ஒன்று கவனிக்கணும், அவன் ரிகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பொறுப்பேற்றுக்கல, எய்டு உள்ள வரல. அதை மக்கள்லாம் பிலாடெல்பியா வழியாக கொண்டு வராங்க. பல்வேறு நிறுவனங்களும் அவங்கள எல்லா துவாவும் அவங்களுக்கு பொருந்தும். அந்த அளவுக்கு பட்டினியை குறைத்து விட்டார்கள், இல்லாமலே ஆக்கி விட்டார்கள். ஆனால் அவங்க அபுகரீம் சலீமில் விட்டுறத அந்த அளவுக்கு வந்துக்கிட்டாங்க. டிஸ்பும் வழியாக வர்றது அப்படி ஒன்றுனா இப்போ பிலாடெல்பியா சுற்றி மெடிக்கல் எய்டு வரணும். இப்போ என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, உள்ள அந்த ஏரியாவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், தடுக்கணுங்கிற எண்ணத்தில் வரக்கூடிய வெஹிக்கிள்லாம் எங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும் சொல்லி ஒரு புது ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தை வேற கொண்டு வந்திருக்கேன். அதையும் கடந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உட்பட்டு கொண்டு வருகிறார்கள். அப்போ உதவிகளை நன்றாகவே செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அதே சமயத்தில் இஸ்ரேலில் இருந்து ஒரு லீக்டு டாக்குமெண்ட்டை போட்டான். அது என்னன்னா, அதை வந்து நம்ம தனியாகவே காணொலி போடணும். அதனுடைய சுருக்கத்தை இப்போ சொல்கிறேன். அது என்னன்னா, உலகம் முழுவதும் மொசாதும் இஸ்ரேலுடைய இதர கைத்தடிகளும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய யூத லாபிகளும் உலகத்தில் எந்த கோர்ட்லையாவது இஸ்ரேல் வந்து மனித உரிமை மீறல் அங்கே இருந்து மீறல் வழியா இஸ்ரேலில் உள்ள சோல்ஜர் அங்கே போயிருந்தாலோ அல்லது அங்கே உள்ளவன் இஸ்ரேலுக்காக வந்து போராடி இருந்தாலோ ஏதாவது கேஸை ஃபைல் பண்ணால் அந்த டேட்டாவை பிளாக் பண்ணணும்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உட்பட்ட பல நிறுவனங்களோடு டேட்டாவை ஒன்று ஸ்டாப் பண்ணணும், ஒன்று டிஸ்டார்ட் பண்ணணும். அதை உருமாற செய்து எவிடன்ஸாக ஆக்காமல் ஆகணும்னு எக்கச்சக்கமாக பணத்தை கொடுத்துருங்க. அதை டிஃபென்ஸ் மினிஸ்டர் தூக்கி ஒரு மினிஸ்டர் தூக்கி வெளியே விட்டுட்டான். இன்னைக்கு அவனை பதவியிலிருந்து நீக்கியிருக்கான். அப்போ இஸ்ரேலுக்குள்ளால் உள்ள குழப்பம் பெருசாக இருக்கு. ஹெரிடிங் வந்து ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. அதில் என்னன்னா, ஹமாஸுக்கு ஹமாஸோட நீ சண்டை போட்டது தவறு, பேச்சுவார்த்தை மூலம் தான் முடிச்சிருக்கீங்கன்னா, நாங்கள் வரமாட்டோம், விட்டதுக்கு வரமாட்டோம், நாங்கள் வந்து உன்னோட இராணுவத்தோட சேர மாட்டோம், எங்களுக்கு மரணமே சிறந்தது, யூதர்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடாதுங்கிறதா யூத மதத்தினுடைய இதுன்னு லட்சக்கணக்கில் இறங்கி போராடி இருக்கிறார்கள். அதில் என்ன, அது வழக்கமாக நடந்துட்டு இருக்க அந்த போராட்டம். நேற்று பயங்கரமாக இராணுவத்தையும் போலீஸையும் விட்டு அடிச்சிருக்கான். ஆனால் அதில் என்னன்னா, ஹமாஸோடு நீ யுத்தம் செய்ததே தவறுங்கிற இதுக்கு அவங்க வந்திருக்காங்கங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தது நேற்று வெள்ளிக்கிழமை அல் அக்ஸா பள்ளிவாசலில் 55,000 பேர் தொழுது இருக்கிறார்கள். 10,000 போட்டுக்கிட்டாங்க. வெப்சைட்டில் போனால் 55,000 காட்டுது. அடுத்தது ஹூத்திஸ் வந்து அவங்க 3 ஈவன் ஸ்டாஃபை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இவனும் தான் இஸ்ரேலுக்கு உளவு பார்க்குறான்னு. இப்போ அவங்கள நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரணை நடக்கிறது. கடைசியில் என்ன செய்வாங்கன்னு அப்புறம் தான் தெரியும். காசாவில் மற்றபடியான வளமையான வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. நாளொரு பீதியும் பொழுதொரு வண்ணமாக போயிட்டுருக்கு. எய்டு ஏஜென்சிஸ் பெரிய நிவாரணம் இந்த சமயத்தில் செய்கிற உதவி இருக்க மிகப்பெரிய உதவி அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஆன்லைன் வழியாக எங்கெல்லாம் கிளாஸ் நடத்த முடியுமோ அங்கெல்லாம் கிளாஸ் நடத்தியிருக்கோம், வகுப்பு அறைகள் நடத்தியிருக்கோம். ஆன்லைன் வழியாக எல்லா குழந்தைகளுக்கும் எஜுகேஷன் கிடைக்கிற வேலையை தொடங்கி விட்டோம். இன்னும் ஓரிரு நாட்களில் எல்லா குழந்தைகளும் ஆன்லைன் வழியாக பாடம் கற்பார்கள். அதுக்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் நிறுவப்பட்டு அவர்கள் அங்கே வந்து பாடம் பயில்வார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிருதவான் அல்ஹம்துலில்லாஹ்.